7th பாருங்க. If 9 times 9th term is equal to the 15 times 15th term, show that 6 times 24th term is 0 கொடுத்திருக்காங்க. அதாவது என்னன்னா இப்ப 9 times 9th term என்பது T9 equal 15 times அப்படிம்போது 15th term அப்படிம்போது T15. So இது ரெண்டும் equal. Show that 6 times என்ன கேட்டிருக்காங்கன்னா 6 times 24th term அப்படிம்போது T24 is 0 அப்படிம்போது equal 0. So இத வந்து T24 equal 0ங்கறத ப்ரூஃப் பண்ணுங்க. அதாவது T24th termல 0ன்னு சொல்லி ப்ரூஃப் பண்ண சொல்லிருக்காங்க. So இதுக்கு Tn ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ 9 a வந்து நமக்கு என்ன தெரியாது, அதனால a அப்படியே எடுத்துக்கலாம். a plus n minus 1ல வந்து n வந்து 9 minus 1 into d நமக்கு என்னன்னு தெரியாது. So d அப்படியே எடுத்துக்கலாம். equal இப்ப அடுத்து பார்த்தோம்னா இதே மாதிரி தான் 15 a என்னன்னு தெரியாது plus n minus 1ல இங்க 9 எடுத்த மாதிரி இங்க 15 எடுத்துக்கணும். 15 minus 1 into d. So இது ரெண்டு எடுத்துட்டோம். இப்போ நமக்கு சம்ல 6t24 equal to 0ங்கறத ப்ரூஃப் பண்ண சொல்லிருக்காங்க. So ஃபர்ஸ்ட் இது எப்படி போடலாம் அப்படினா 9 a plus 9ல இருந்து 1 லெஸ் பண்ணோம்னா 8 வரும். 8 into d 8d. அதே மாதிரி 15 a plus 15ல இருந்து 1 லெஸ் பண்ணோம்னா 14 வரும். 14 into d 14d. பார்த்ததுல இந்த 9 ஆல உள்ள இருக்கக்கூடிய a plus 8d நம்ம மல்டிப்ளிகேஷன் பண்ணலாம். அப்படி பண்ணோம்னா 9 into a 9a plus 9 into 8 72d equal அதே மாதிரி d நம்ம பண்ணிட்டோம்னா 15 into a 15a plus 15 into 14 210d. அடுத்து இதுல பாருங்க, இது எல்லாத்தையும் நான் ஒரே பக்கமா கொண்டு வரேன். ஃபர்ஸ்ட் இத அப்படியே எடுத்துக்கிறேன். 15a plus 210d. இத வந்து நான் சேஞ்ச் பண்ணும்போது எல்லா சைனுமே சேஞ்ச் ஆகும். அப்ப plus 9a வந்து minus 9a ஆயிடும். plus 72d வந்து minus 72d ஆயிடும். ஈக்குவல் சைனுக்கு அப்புறம் எதுமே இருக்காதனால அந்த இடத்துல 0 எடுத்துக்கலாம். இதுல பாருங்க 15a minus 9a இருக்கு இல்லையா, 15a ல இருந்து minus 9a சப்ட்ராக்ட் பண்ணோம்னா 6a வரும். அடுத்து plus 210d ல இருந்து minus 72d நம்ம சப்ட்ராக்ட் பண்ணோம்னா 138d கிடைக்கும். ஈக்குவல் 0. இப்போ இந்த 6a 138d ல இந்த 6 138 6 டேபிள்ல டிவைட் ஆகும். சோ அப்ப நான் 6 வந்து நான் வெளிய எடுக்கறேன். 6 into a plus 138 வந்து 6 டேபிள்ல நமக்கு 23 டைம்ஸ் வரனால 23d ஈக்குவல் 0. இப்போ 6 காமனா வெளிய எடுத்ததுக்கு அப்புறம் 6a plus the 23 வந்து 24 minus 1 ன்னு எடுத்துக்கிறேன். அப்போ 24 minus 1 23 வரும் into d is equal to 0. இப்போ இது எப்படி இருக்குன்னா Tn ஃபார்முலா இருக்கு இல்லையா, பாருங்க Tn is equal to a plus n minus 1 into d. இதுல வந்து நம்ம T24 ன்னு எடுத்துக்கலாம். a plus இந்த n லயும் நம்ம 24 ன்னு எடுத்துட்டோம்னா 24 minus 1 into d. நல்லா கவனிங்க, இதுல a இங்க இருக்கு பிளஸ் இருக்கு. 24 ல இருந்து 1 லெஸ் பண்ணா 23 வரும். 23 into d 23d. இங்க 23d இருக்கு. சோ இத ஃபார்முலா ஃபார்மட் கொண்டு வரதுக்காக தான் இந்த 24 minus 1 நான் எடுத்துட்டேன். இப்ப சம்ல நமக்கு என்ன சொல்லிருக்காங்க, 6 times 24th term is 0 அப்படினு கொடுத்திருக்காங்க. இந்த 6 time அப்படிங்கிறது இந்த 6 தான். இந்த 6 அப்படியே எழுதிக்கீங்க. into இந்த a plus 24 minus 1 into d ங்கிறது T24. இந்த T24 தான் இங்க எழுதிருக்காங்க. T24 is equal to a plus 24 minus 1 into d ங்கிறது. சோ இது எல்லாம் சேர்ந்தது தான் T24 equal 0. இந்த 0 இத வந்து 6T24 is equal to 0 ன்னு எழுதலாம். இப்போ நமக்கு 6T24 is equal to 0ங்கறத நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம். அப்போ hence proved. இவ்வளவுதான்.